ஸ்டார்டிங்ல வந்துட்டு விளையாட போறதுன்னு சொன்னாலே எனக்கு அவ்வளவு கோவம் வரும். என்ன 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்க, இன்னும் என்ன கிரிக்கெட், இன்னும் என்ன ஃபுட்பால். ஆனா பசங்களுக்கு அது ஒரு மைண்ட் ஃப்ரீன்றது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. என் ஹஸ்பண்ட் கேக்குறேன், நான் என்ன ரோட்ல சும்மா சுத்திட்டு இருக்கேன், தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன், தம் அடிச்சிருக்கேன், ஜாலி விளையாடுறேன், which is very valid. ஆனா அது எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கான டைம் அவர் கொடுத்தாரு. சோ புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா ஷட்டில் போயிடுவாரு. ஷட்டில் வீக்கெண்ட் ஆனா வாலிபால் எப்பெல்லாம் எனக்கு இப்போ புரியுது. ஓகே, பசங்கன்னா விளையாடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐயோ இன்னைக்கு ரொம்ப விளையாண்ட, கை கால் வலிக்குது, நீங்க நல்லா விளையாண்ட, எனக்கு டயர்டா இருந்தாலும் ரொம்ப விளையாட முடியல அப்படின்வாரு. சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபேமிலி கமிட் பண்ணாலும் என்னால போக முடியல அப்படின்வாரு. இல்ல நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். டாக்ஸிக்ன்றது எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருப்பாங்க ப்ரோ. அந்த டாக்ஸிக்ல இருந்து ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி க்ரோ ஆகணும். இப்போ எனக்கே ஒரு சில விஷயம் பார்த்தனாச்சா இவ்வளவு டாக்ஸிக்கா, இவ்வளவு கொடூரமான பர்சனாவா இருந்திருக்கேன் அப்படின்னு இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் போதா இல்லையான்னு தெரியல, பசங்க நிறைய போதுன்னு ஃபீல் பண்றாங்க. அப்படிலாம் இல்லவே இல்ல ப்ரோ. என் ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் கூட்டு வரேன், ஃபுல் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கோவா ட்ரிப் போங்க, அவங்களுக்கு கேங் இப்ப செட் ஆகல. நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி நான் கேர்ள்ஸ் கேங்கோட போயிட போறேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி. கோவா ட்ரிப் அவர் போக சொன்னீங்க இல்லீங்களா, கூட நீங்களும் போற வரையில அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக. அவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, இதான் ப்ரோ ஏஜ். இப்ப நாளைக்கு குழந்தைலாம் வந்துச்சுன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படி இப்படின்னு ஆயிடும். ரெண்டு பேரும் இப்ப எவங்க இருக்கா, நீங்க தயவு செஞ்சு போங்க. ஷட்டில்லாம் விளையாடுவாரு ப்ரோ. நைட் லேட்டா வந்து அவர் உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பாரு, ஐயோ நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க, ஸ்டே கூட பண்ணிட்டு வாங்க, எனக்கு பிரச்சனை. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லையா? அது எப்படி என்ன கூட்டு போகாம நீங்க மட்டும் ஜாலியா போயிட்டு வரீங்க ப்ரோ? எல்லாருக்கும் அவங்க டைம் வேணும் இல்ல ப்ரோ. ஜஸ்ட் பிகாஸ் நான் லவ் பண்றேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் அப்படி 24 hours ஒட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்ல. ஆனா இந்த மாதிரி லவ் பண்ணும்போது சொல்லிடுறாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப வரீங்க பிரேக்கப் ஆன உடனே மூவ் ஆன் ஆகி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குது பசங்களா பொண்ணுங்களா? இப்ப பிரேக்கப் ஆகுறது இல்லையா, பிரேக்கப் மியூச்சுவலாவும் ஆகலாம். ஒரு சில ஹர்ட் ஆகி ஒருத்தர் மட்டும் பிரேக்கப் ஆயிட்டு, மேக்ஸிமம் மியூச்சுவல் கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து இவங்களை விட்டுட்டு போயிருவாங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு. ஆமா, இப்ப அந்த காரணம் வந்துட்டு இந்த பர்சன் பண்ற கெட்ட விஷயங்கள் ஆழமா பதிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா மூவ் ஆன் ஆகுறது ரொம்ப ஈஸி. இதுவே அந்த பர்சன் கூட நிறைய மெமரிஸ் இருக்கு, நினைவுகள் இருக்கு, நல்ல நினைவுகள் இருக்குன்னா அப்பதான் மூவ் ஆன் ஆகுறது கஷ்டம். டோட்டலி டிபெண்ட் ஆன் தி அதர் பர்சன். என் மெமரிஸ் பொறுத்து தான் இருக்கு. நீ நல்ல மெமரிஸ் கொடுத்தனா எனக்கு கஷ்டமா இருக்கு மூவ் ஆன் ஆக. நீ கெட்ட மெமரிஸ் கொடுத்திருக்க, நான் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன், நீ அழுதுருக்கேன்னா எனக்கு ரொம்ப ஈஸி மூவ் ஆன் ஆகுறது. மேக்ஸிமம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆஃப்டர் பிரேக். ஃபேமிலி சிச்சுவேஷன்னால கேர்ள்ஸ்னு சொல்வேன். கேர்ள்ஸ் நான் வந்து ஜெனரலா சொல்ல மாட்டேன். அதுவும் இப்பெல்லாம் மாறிட்டு இருக்கு. இப்ப யாருமே வந்து ஐயோ இந்த ஏஜ்ல ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல கிடையாது, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்க்குள்ள கேர்ள்ஸ் கல்யாணம் பண்ணியே ஆகணும்ப்பா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரிலாம் டயலாக் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்னால கேர்ள்ஸ் கல்யாணம் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு அந்த ஒரு ஏஜ் பார் 28 29 வரையும் இருக்கு. பொண்ணுகள் தான் 21ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களே. சோ அதெல்லாம் கொஞ்சம் மாறணும் ப்ரோ. யாரா இருந்தாலும் ஓகே, இவங்க லைஃப்ல ஓரளவுக்கு இண்டிபெண்டன்ட்டா ஆயிட்டு அதுக்கப்புறம் they have to get married. உங்க கேங்ல அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல யாராச்சும் இருந்து நீங்க பாத்திருக்கீங்களாக்கா? நிறைய பேரை பாத்திருக்கேன் ப்ரோ. டாக்ஸிக்ன்றது எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருப்பாங்க ப்ரோ. அந்த டாக்ஸிக்ல இருந்து ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி க்ரோ ஆகணும். இப்போ எனக்கே ஒரு சில விஷயம் பார்த்தனாச்சா இவ்வளவு டாக்ஸிக்கா, இவ்வளவு கொடூரமான பர்சனாவா இருந்திருக்கேன் அப்படின்னு இருக்கும்.